வரை எட்டு படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் இரட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் இரட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன்வர பக்கட்படையுண்டு முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா. வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. And one of the dream is to make the India green. இந்த இந்தியாவை வந்து ஒரு பசுமை மிக்க ஒரு இந்தியாவா மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு கனவு இருந்தது அவருக்கு. ஸோ இன்று நம்மிடையே we have a unique guest. பசுமை மூர்த்தி சார் இங்க வந்திருக்காரு. ஸோ அப்துல் கலாம் கையால அந்த பசுமை மூர்த்தி என்ற பட்டத்தை வாங்கிய பசுமை மூர்த்தி ஐயா இங்க வந்து நம்ம இடையே வந்திருக்கார். ஸோ இந்த நாளை வந்து சிறப்பிப்பதற்காக ஸோ அந்த அப்துல் கலாம் கனவை வந்து ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டது. ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு செடியாவது நட்டுடணும். கிட்டத்தட்ட என்னுடைய இந்த பயணத்துல வந்து 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் நட்டிருக்கிறார். அனைவருக்கும் பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று நமது பள்ளியில் தேர்வு செய்து 50 மரக்கன்றுகளை நடும் பணியில் என்னிடம் ஒப்படைத்தார்கள். அந்த தருணத்தில் நான் வந்து உங்களுடன் சேர்ந்து மரக்கன்றுகளை நட்டோம். மற்றும் உங்கள் வீட்டில் அருகில் நீங்க மரம் நடுறதுக்கு தேவையான மரக்கன்றுகளை நீங்க எடுத்துட்டு போகவும் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். அதை நீங்க கண்டிப்பாக நீங்க வந்து வளர்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று வந்து எப்படின்னா வந்து முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாள் இன்று. இன்றைக்கு நிறைய பள்ளிகளில் என்னை கூப்பிட்டார்கள். இருந்தாலும் நமது பள்ளியை வந்து முன்னாடியே தேர்வு செய்ததுனால இங்கே நான் வந்து உள்ளேன்.
இந்த தருணத்தில் வந்து எப்படின்னா வந்து முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் வந்து ஜனாதிபதி ஆகும் பொழுது வந்து முதல்ல வந்து அவர் அந்த மாளிகைக்கு சென்ற போது முதல்ல ஒரு மரத்தை நட்டுட்டு தான் அவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்தார். அப்போ அந்த மரத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது, அதை மனிதர்களாகிய நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு விஞ்ஞானி இருந்தாலும் வந்து மரத்து மேல எவ்வளவு ஒரு அன்பு, அரவணைப்பு, பாசம் எல்லாம் ஒரு கொண்டு உள்ளார். அப்ப வந்து அந்த மரத்தை நம்ம வந்து எப்படி நம்ம வளர்க்க வேண்டும், எப்படின்னா வந்து ஒரு விலங்கினம் எப்படின்னா ஒரு யானை வந்து அது விடும் சாணத்தினால் வந்து ஒரு நாளைக்கு விடும் சாணத்தில் 10 மரக்கன்றுகளை அது உருவாக்கிறது. மற்றும் பறவைகள் அது வந்து அதோடைய எச்சத்துல வரும் விதைகளை வந்து 1000 மரக்கன்றுகளை நட்டு கொண்டே போகிறது. ஆனால் மனிதர்கள் நாம் யாரும் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு மரத்தையாவது நடுறோமா? ஆனா விலங்கினமும் பறவையினமும் நம்மளுக்காண்டி நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவைக்காக அது அதோடைய பணியை செய்து கொண்டு வருகிறது. ஆனா நீங்க வந்து வருங்கால தலைமுறைகள் நீங்க வந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை வளர்க்க பிரயாசம் பண்ண வேண்டும். முன்னாடி வந்து எல்லாமே பள்ளிகளிலே தான் மரக்கன்று நட்டு கொண்டு வருகின்றோம். ஆனா இப்போ வந்து காலநிலை மாற்றம் மூலமாக வந்து நிறைய வந்து பெற்றோருடன் இணைந்து ஒவ்வொரு மாணவர்களும் மரம் நடுறதுக்காண்டி அரசாங்கம், அதாவது தமிழ்நாடு அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இது மாதிரி ஒரு புது திட்டங்களை உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். காரணம் என்னன்னா உலகம் நாளுக்கு நாள் வெப்பத்தினால் அல்லல் பட்டு கொண்டு வருகிறது. எந்த நேரத்தில் மழை பெய்கிறது, எந்த நேரத்தில் வெயில் காய்கிறது என்று நாம் தெரியவில்லை. அதற்கு காரணம் என்னன்னா மரங்கள் இல்லை. அந்த மரத்தை நாம் வளர்ப்பது ரொம்ப பிரயாசம் பண்ண வேண்டும். இந்த மண்ணையும் மரத்தையும் நம்ம வந்து நேசித்தாவே போதும். கொடிய நோய்கள், வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்கள் இருந்து நாம வந்து எதுவுமே அணுகாதபடியே நம்ம இந்த மரம் வந்து ஆக்கி கொள்ளும். அதனால வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி மழை பெய்யும், காலத்துக்கு ஏத்த மாதிரி வெயில் காயும். ஆனா வந்து இந்த மரம் இல்லாதனாலதான் சூழ்நிலை காலநிலை மாறிவிட்டது. நீங்க தான் மாணவிகள் நீங்க தான் விழிப்புடன் இருக்க வேண்டும். எப்படின்னா அப்துல் கலாமுடைய கருத்து என்னன்னா, கிளி வளர்த்தே பறந்து விட்டது, அணில் வளர்த்தே ஓடி விட்டது, ஆனா ஒரே ஒரு மரத்தை மட்டும் நான் வளர்த்தேன், அது அனைத்து எல்லாமே வந்து சேர்ந்து விட்டது. அப்ப வந்து எப்படி ஒரு கருத்தா அவர் சொல்லியிருக்கார், அதை வந்து நம்ம பின்பற்ற வேண்டும். எப்படின்னா நம்ம வந்து ஒரு பிறப்பு வந்து ஒரு முறை தான், ஆனால் வந்து நம்ம இறப்பது வந்து ஒரு சரித்திரமாக அமைய வேண்டும். அந்த சரித்திரம் வந்து நம்ம பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ பெரிய கனவு அது இல்லை. ஒரே ஒரு மரத்தை நட்டாவே போதும். ஏன்னா ஒரு முறை தான் நம் மனித வாழ்க்கை, ஆனா பல தலைமுறை சொல்லக்கூடியது மரம். நன்றி, வணக்கம்.